வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு சினி 360. ஆகஸ்ட் 2025 ஃபர்ஸ்ட் வீக்ல நிறைய கோலிவுட் மூவிஸ் ரிலீஸ் ஆகி சில படம் நல்ல ரிவ்யூஸும் சில படங்கள் மொக்கையா வாங்கி இருந்துச்சு. அந்த வரிசையில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 2 படங்களோட ரிவ்யூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாம முதல்ல பார்க்க போகிற படம் தலைவன் தலைவி. படத்தில் ஹீரோ நம்ம விஜய் சேதுபதி, ஹீரோயின் நித்யா மேனன். கிராமத்து ஸ்டோரியை பேஸ் பண்ணி டைரக்டர் பாண்டியராஜ் இந்த படத்தை எடுத்திருக்காரு. படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோடு சேர்ந்து ஹோட்டல் நடத்திட்டு வராப்புல நம்ம ஹீரோவுக்கு நித்யா மேனன் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா என்கேஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி தெரிய வர மேரேஜை நிறுத்திடலாம்ப்பா அப்படின்ட்டு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்க முடிவு பண்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல பொசுக்குன்னு தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா அடுத்த நாளே சமாதானம் ஆகிடுறாங்க. திரும்பவும் சண்டை, திரும்பவும் சமாதானம், திரும்பவும் சண்டை, திரும்பவும் சமாதானம்ட்டு இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதுக்கு நடுவில் ஹீரோயினுக்கு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. இப்படி சண்டை போடுறதும் சமாதானம் ஆகிறதுமா இருக்கிற கேப்ல விஜய் சேதுபதிக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்ட்டு அவங்க வீட்டுக்காரங்க யோசிக்கிறாங்க. இது நித்யா மேனனுக்கு தெரிய வர பெரிய சண்டையா வெடிக்குது. இதன் பிறகு எப்படியாவது ஒன்று சேர மாட்டோமான்ட்டு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல குழந்தைக்கு மொட்டை போடலாம்ட்டு சொல்லி ஹீரோவுக்கு தெரியாம ஹீரோனோட ஃபேமிலி பிளானை போட்டு வண்டியில கிளம்புறாங்க. என் பிள்ளைக்கு மொட்டை அடிக்க என்னையவே கூப்பிட மாட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லி ரகலை பண்றாரு ஹீரோ. கடைசியில ஹீரோயின் சேர்ந்தாங்களா, குழந்தைக்கு மொட்டையை போட்டாங்களா, இல்ல மாத்தி அடிச்சுட்டு இவனுக்குள்ளே போட்டு தள்ளிக்கிட்டாங்களான்ட்டு காமெடியா சொல்ற கதை தான் இந்த படத்தோட ஒன்லைனர். ஸ்டோரி என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து வேற என்ன பாசிட்டிவ் சைடு தான். படத்துல ஹீரோயின் ஆக்டிங் பெரிய பிளஸ்ப்பா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்திட்டாங்க. அப்பப்போ இவங்க 2 பேரும் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கியூட்டா இருந்துச்சு. இவங்களை தவிர படத்துல மைனா நந்தினி, காளி வெங்கட், யோகி பாபுன்ட்டு ஒரு பட்டாளமே இறங்கி கலக்கி இருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் செக்மெண்ட்ல தீபாக்கா வராங்க. நெகட்டிவ் ரோல்ல மிரட்டி இருக்காங்க. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா ஸ்டோரி நல்லா இருந்தாலும் காமெடி இருந்தும் கூட அங்கங்க என்னடா இதுன்னு சலிப்பு தட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் இதையும் காமெடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே தான். இன்னொரு நெகட்டிவ்னா சந்தோஷ் நாராயண் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு அவர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கனெக்ட் ஆகல. ஸோ சில இடங்கள்ல எமோஷனலா மூவி கூட கனெக்ட் ஆக முடியாம இருந்துச்சு. ஆனா படத்துல வர ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வெயிட்டேஜ் கொடுத்து எடுத்திருக்காரு டைரக்டர் பாண்டியராஜ். படத்துல காமிச்ச வீடு, லொக்கேஷன், வயல்வெளிங்கன்ட்டு படம் முடிகிற வரைக்கும் கிராமத்துல இருந்த ஃபீல் அப்படியே கொடுத்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வர சண்டை, அண்டர்ஸ்டாண்டிங்ன்ட்டு எல்லா ஃபிளவரையுமே காமிச்சது செம்மையா இருந்துச்சு. முக்கியமா சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க பார்த்தீங்களா நம்ம லைஃப்ல சூனியம் வைக்கிறதுக்கு, அவங்கள பத்தியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி குழந்தைங்கள்ட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் இது. மறக்காம படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது எந்த OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வரல, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்தது வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நாம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் ஹவுஸ்மேட்ஸ். படம் 2025 ஆகஸ்ட் மந்த்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஹீரோ நம்ம கனா மூவி தர்ஷன். ஃபேமிலி எலமெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ஹாரர், கொஞ்சம் ஃபேண்டசின்ட்டு வந்திருக்க இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. படத்துல நம்ம ஹீரோ தர்ஷன் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வராப்புல. சரி கல்யாணம் பண்ணிடலாம்ட்டு மாமனார் கிட்ட பொண்ணு கேட்க, ராஜாராணி மூவில மொட்டை ராஜேந்தர் கிட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் முதல்ல ஒரு வீடை கட்டிட்டு வா, அப்புறம் என் பொண்ணை கொடுன்ட்டு சொல்லி ஹீரோவுக்கு பல்பை கொடுத்து பத்திரமா போய் வாப்பா ராசா அப்படின்ட்டு எண்டு கார்டு போட, எனக்காடா எண்டு கார்டு போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா அப்படின்ட்டு வடிவில் சொல்கிற மாதிரி ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு லோன்லாம் போட்டு சென்னையில் ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கிறாரு. ஒரு வழியாக பொண்ணு கொடுத்து கல்யாணமும் நடக்குது. மேரேஜ் ஆகி 2 பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போகிறாங்க. போன கொஞ்ச நாளில் அந்த வீட்டில் சந்திரமுகி படத்தில் வர்ற மாதிரி அமானுஷம் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க ஹீரோயின். இதே சமயத்தில் அதே வீட்டில் இருக்காங்க காளி வெங்கட் ஃபேமிலி. ட்விஸ்ட் என்னன்னா, இந்த 2 ஃபேமிலியும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் வேற டைம் பீரியட்ல இருக்காங்க. இதன் பிறகு என்ன நடந்துச்சு, நிஜமாவே அந்த வீட்டில் அமானுஷம் இருக்கான்னு சொல்கிறது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லணும்னா ஸ்டோரி தான். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் ஸ்டோரி ஆடியன்ஸுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கூடவே ஃபன் எலமெண்ட்ஸையும் வச்சு நல்ல என்டர்டெய்னிங்காக எடுத்திருந்தாரு டைரக்டர். படத்துல ஹீரோயின் கேரக்டர்ஸ்க்கு ஆப் சாய்ஸாக நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக தர்ஷன் ஃபேமிலியும் காளி வெங்கட் ஃபேமிலியும் வாலில் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அங்கெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா நம்ம பேய் படத்துக்கு தான் வந்திருக்கோம் போலன்னு தோணுச்சு. ஆனால் படம் கொஞ்சமாக மூவ் ஆனதும் இந்த படம் பேய் படமா இல்லை சயின்ஸ் படம் மட்டும் லைட்டாக கன்ஃபியூஷன் வந்துச்சு. அங்கங்கே சில குறைகள் இருந்தாலும் படம் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக தான் போச்சு. படத்தில் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் ஒரு என்டர்டெய்னிங் மூவி பார்க்கணும்னா இந்த படம் பார்க்கலாம். இந்த மூவியும் நியூ ரிலீஸ்ன்றதுனால இன்னும் OTT பிளாட்ஃபார்ம்ஸில் வரல. இன்னொரு வீடியோவில் OTT பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.